ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, இது ஜியோ யூசர்ஸுக்கு மட்டும்தான். ஜியோவில் இப்போலாம் 1 டேக்கு 1 GB மட்டும்தான் 4G ஸ்பீடில் இருக்குது. அதுக்கப்புறம் 120 kbps ஸ்பீடுக்கு வந்துடுது. நம்ம எப்படி அதை 4G ஸ்பீடில் 1 GBக்கு மேலேயும் யூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது ஒரு பொய்யான தகவல். ரிலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, 1 GBக்கு மேலே அது ஸ்பீடாக இருக்காது. 120 kbps ஸ்பீடில் தான் இருக்கும். பல பேர் 1 GB ஸ்பீடை 4 GB ஸ்பீடாக மாற்றலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாம் கட்டுக்கதை. 1 GB ஸ்பீடுக்கு மேலே உங்களுக்கு 120 kbpஸில் தான் இருக்கும். அதுக்கு சொல்லுவாங்க செட்டிங்ஸ் போய் மாற்றுங்க, இதை மாற்றினா மாறும் அப்படின்றது எல்லாமே ஃபேக் நியூஸ். எதையும் பிலீவ் பண்ணாதீங்க. 1 டேக்கு 1 GB மட்டும்தான் ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட் 120 kbpஸில் தான் இருக்கும். அதுவும் நம்மள மாதிரி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்லி 20 kbps ஸ்பீடில் தான் இருக்கும். இதை ஓவர் கம் பண்ண முடியாது. ஓவர் கம் பண்ண முடிய ஒரே சொல்யூஷன் என்னென்னா, ரிலையன்ஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, நீங்கள் நார்மல் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்று 51 rupees 1 GB, நெக்ஸ்ட் 301 rupees 6 GB. இதில் எப்படி யூஸ் ஆகும்னா, 1 டேக்கு உங்களோட 1 GB டேட்டா ஃப்ரீ டேட்டா முடிஞ்ச உடனே ஸ்பீடாக இருக்கிறதுக்காக அந்த ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அமௌண்ட் குறைஞ்சி உங்களுக்கு ஸ்பீடு வரும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ 1 டேக்கு 1 GB யூஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டுக்கு ஸ்பீடாக இருக்கணுன்ற போது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா பேலன்ஸ் குறைஞ்சிட்டு வரும். இதுதான் ஒரே வழி. வேறு செட்டிங்ஸ் மாற்றினாலாம் ஸ்பீடு அதிகரிக்க வாய்ப்பே கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ் ஆடியோ. தேங்க்ஸ். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.